பாம்புகளை பார்க்க பயமாக இருந்தாலும் அவற்றை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று சொன்ன எங்களுடைய ஆசையங்களை விட்டு போகவில்லை. பல வகையான பாம்புகளை இந்த இடத்தில் பார்த்து கொண்டோம். இதுவே நாங்கள் சொன்ன அந்த பாம்பு பண்ணை. பல பெட்டிகளுள் பலவிதமான பாம்புகள் அடைக்கப்பட்டு காணப்பட்டன. என்றாலும் பார்ப்பவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் சிறந்த முறையில் பராமரிப்பு மேற்கொள்ளப்பட்டது. கண்ணாடி பெட்டியினுள்ளே சிறந்த முறையில் அடைக்கப்பட்டு காணப்பட்டது. அது மட்டுமில்லாமல் சில இடங்களில் நீர்த்தேக்கங்கள் போன்ற ஒரு செயற்கையான உருவமைப்பில் உருவாக்கப்பட்ட நீர்த்தேக்கங்களில் இந்த பாம்புகள் காணப்பட்டன. இவைகள் என்ன பாம்புகள் என கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நிறைய விதமான பாம்புகள் நிறைய கலர்களில் காணப்பட்டது. பார்க்க எங்களுக்கு பயமாகவும் அருவருப்பாக இருந்தாலும் எல்லா பாம்புகளையும் ஒரே இடத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என பார்த்து ரசித்து போட்டோக்கள் எடுத்துக்கொண்டோம். பாம்புகள் மட்டுமில்ல, ஓநாய்க்கள், அது மட்டுமில்லாமல் உடும்பு போன்ற உயிரினங்களும் காணப்பட்டது. பார்ப்பதற்கு பயமாகவும் வித்தியாசமான விலங்கினங்கள் உயிரினங்களை எங்களால் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. சென்மிசலை நோக்கி எங்களுடைய பயணத்தில் நாங்கள் சென்மிசலை மட்டும் பார்வையிடவில்லை, அதனை அண்டியுள்ள பல பகுதிகளை பார்வையிட்டோம். அதனுடைய ஒரு பகுதி தான் இது. இந்த பதிவினுடைய நோக்கம், இந்த பதிவு உங்களுக்கும் பயன்படும். நீங்களும் இவ்வாறான இடங்களுக்கு சென்றீங்கன்னு சொன்னால் பார்வையிடக்கூடிய வகையில் அமையும். பெரியவர்களுக்கான கட்டணமாக 16 யூரோவும் சிறியவர்களுக்கான கட்டணமாக 11 யூரோவும் 3 வயதிற்குட்பட்டவர்களுக்கு இலவசமாகவும் பார்வையிடக்கூடிய வகையில் அமைந்திருந்தது. எனவே நீங்களும் சென்மிசலை நோக்கிய பயணத்தை மேற்கொண்டீங்கன்னு சொன்னால் கண்டாயம் இந்த பாம்பு பண்ணையை பார்வையிடலாம். இப்போது நாங்கள் பாம்பை கிட்டவே இருந்து ரசிக்கக்கூடிய வகையில் ஒரு கண்ணாடி பட்டி அமைக்கப்பட்டிருந்தது. அதனுள்ளே பூர்ந்து போய் பார்த்து ரசித்து போட்டோஸ்கள் எடுத்துக்கொண்டோம். என்றாலும் பயமாக இருந்தது. ஆனாலும் கண்ணாடி பட்டி பாதுகாப்பாக இருக்கும் என அங்கு வேலை செய்கின்றவர்கள் கூறிக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் உள்ளே சென்று போட்டோக்களை எடுத்துக்கொண்டோம். பார்ப்பதற்கு கொடிய பாம்பினங்களாக காணப்பட்டது. ஆனாலும் மகிழ்வளித்தது. நாங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்த பாம்பினங்களை நேரில் எங்கள் கண்களால் பார்த்து கொள்ளக்கூடிய வகையில் அமைந்திருந்தது. பாம்புகள் மட்டுமில்லை, பல வகையான ஓநாய்கள் உயிரினங்களை பார்த்து கொண்டோம். எனவே நீங்களும் இவ்வாறான சுற்றுலாக்களுக்கு சென்மிசலை நோக்கி செல்கிறீர்களானால் ஒரு நாள் பயணமாக இல்லாது நீங்கள் அங்கு தங்கி நின்று பார்க்கக்கூடிய பல இடங்கள் உள்ளன. எனவே திட்டமிட்டு செல்லுங்கள். உங்களால் நிறைய இடத்தை பார்வையிடக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த பதிவினை உங்களுடைய அறிந்தவர்கள் தெரிந்தவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் அந்த பகுதியில் போய் சென்று பயன்படட்டும். இவ்வாறான சுற்றுலா தலங்கள் தொடர்பான புதிய விடயங்களை அறிந்து கொள்ள MR சர்ப்ரைஸ் என்ற வலைத்தளத்தை ஃபாலோ செய்யுங்கள். நாங்கள் பார்க்கின்ற இடங்களின் பகுதியை உங்களுக்கும் காண்பிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நாங்கள் செல்கின்ற சுற்றுலா தலங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரோடு சென்று பார்த்து மகிழலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அறிந்தவர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். மீண்டும் அடுத்ததாக நாங்கள் சென்ற முதலை பண்ணையினுடைய வீடியோவை பார்க்க போகின்றோம். அந்த முதலை பண்ணைகளை பார்த்தாலே பயமாக இருக்கும், ஆனாலும் பார்ப்பதற்கு இனிதாகவும் ஆசையாகவும் இருக்கும். எனவே அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.